சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்க கட்சிக்காக உயிரையே விட துணிஞ்சவங்களை இப்படி மிஸ் பண்ணிட்டீங்களே. நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன் தானே நினைக்கிறீங்க? சொல்றேன். அஜிதா ஆக்னஸ் இவங்க தூத்துக்குடியோட தாவேகா அடிப்படை உறுப்பினரா இருந்து கட்சிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சு தாவேகாவோட கட்சி வட்டாரங்கள்ல பயங்கரமா பிரபலமானவங்க. அதுக்கப்புறம் இவங்களோட உழைப்பின் காரணமா விஜயோட மனசுல இடம் பிடிச்சது மட்டும் இல்லாம விஜயோட கட்சியையும் கடந்து திமுக, அதிமுக, நாத்தாக்கா மாதிரியான பல கட்சிகள்ல இவங்க பயங்கரமா பிரபலமா இருந்தாங்க. ஆனா அஜிதா ஆக்னஸ் இவ்வளோ உழைச்சும் எந்த பயனும் இல்லைங்கிற மாதிரி 2025 ஏப்ரல் 23 தாவேகாவோட பனையூர் கட்சி அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடந்துச்சு. அந்த நியமனத்துல தூத்துக்குடியோட மாவட்ட செயலாளரா அஜிதாவை தான் விஜய் தேர்ந்தெடுக்க போறாருன்னு எல்லாரும் நினைச்சு அஜிதாவும் நம்பி எதிர்பார்த்துட்டு இருக்க தருணம் பார்த்து விஜய் அஜிதாவை செலக்ட் பண்ணாம SDR சண்முகவேல் என்பவரை தூத்துக்குடியோட மாவட்ட செயலாளரா நியமனம் பண்ணிட்டாரு. இதனால அஜிதாவும் அவரோட ஆதரவாளர்களும் பயங்கரமா அப்செட் ஆகி, என்ன நம்ம தலைவர் இப்படி பண்ணிட்டாரே, சத்தியமா அதை எதிர்பார்க்கல, எவ்வளவு கட்சிக்காக நான் உழைச்சிருக்கேன், ஆனா இப்படி பண்ணிட்டாரேன்னு அவங்களும் சரி அவங்களோட கூட இருந்த ஆதரவாளர்களும் சரி விஜயோட காரு பனையூர் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கும் போது காரை மறிச்சு ஸ்டாப் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கரமா வைரல் ஆயிருந்துச்சு. அது நீங்களுமே கண்டிப்பா பார்த்திருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. யாருடா அந்த பொண்ணு, காரெல்லாம் தடுத்து நிறுத்துதே, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டு விஜய் விசாரிப்பாருன்னு பார்த்தா அப்பையும் விசாரிக்கல. இதனால பயங்கரமா மன உளைச்சலுக்குள்ளான அஜிதா விபரீதமான ஒரு முடிவெடுத்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. இவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டது தாவேகா வட்டாரங்கள் மட்டும் இல்லாம பிற கட்சிகளோட வட்டாரங்கள்ல பரவியும் கூட விஜய் அப்பையும் வந்து பார்க்கல. அஜிதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, விரக்தியில இருந்திருக்காங்க. அப்ப நம்ம உழைப்பெல்லாம் வேஸ்டா, ஏன் இப்படி நடக்குதுன்னு ரொம்ப கவலையில இருந்தவங்க கிட்ட திமுக தரப்புல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணனும் அதிமுக தரப்புல இருந்து சிலரும் போய் எங்க கட்சியில பேசாம சேர்ந்துருங்களேன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கும் அஜிதா ஒத்துக்கல. இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் மட்டும் இல்லாம நாத்தாக்கா சார்பாவும் சசிகலா கட்சி சார்பாவுமே அழைப்பு போயிருக்கு. ஆனா அதையும் அஜிதா ஏத்துக்கவே இல்லை. என்னடா அது, எலெக்ஷன் வேற வந்துச்சு, இவங்களோட முடிவு என்னவா இருக்கும், இவ்வளவு உழைச்சிருக்காங்களே என்னதான் பண்ண போறாங்கன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் தெளிவான ஒரு முடிவெடுத்து இப்போ திமுகவோட துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் முன்னாடி திமுகல தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. கட்சிக்காக உயிரையே விட துணிஞ்ச பொண்ணை இப்படி மிஸ் பண்ணிட்டாரே, வருத்தப்பட வச்சுட்டாரே, கவலைப்பட வச்சுட்டாரேன்னு விஜய பயங்கரமா எல்லாரும் சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.